Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. May the peace, mercy, and blessings of God Almighty Allah be upon all of you. Welcome to the video presentation of the GCE Advanced Level Examination 2020 New Syllabus General English Question Paper Discussion. By watching these videos, not only the A-level students but also anybody who wants to improve his or her English knowledge can get benefited, inshallah, God willing. General English Paper 1. Now let's try to focus on a question which is meant for testing your writing skills. உங்களுடைய எழுதும் திறன்களை சோதித்து பார்க்கவென்று கருதப்படக்கூடிய ஒரு வினாவில் எமது கவனத்தை திசை திருப்புவோம். Question number 8. Write a paragraph beginning with the given sentence. தரப்பட்டுள்ள வசனத்துடன் தொடங்கக்கூடிய ஒரு பந்தியை எழுதுங்க. என்ன தரப்பட்ட வசனம்? There are many advantages of learning English. இங்கிலீஷ் கற்பதன் பல நன்மைகள் இருக்குது. அட்வான்டேஜஸ் நன்மைகள், அதுதான் தரப்பட்ட வசனம். அதோடு தொடங்கக்கூடிய ஒரு பந்தியை எழுதணும். யூஸ் about 75 to 100 words. 75 முதல் 100 வரையான சொற்கள் கிட்டத்தட்ட பாவியுங்கள். Do not exceed, தாண்ட வேண்டாம். The word limit, இந்த தரப்பட்ட சொல் வரையறை அதை தாண்ட வேண்டாம். அப்போ 100 சொல்லுக்கு மேலே எழுதக்கூடாது. Do not write more than one paragraph, ஒரு பந்திக்கு மேலே எழுதக்கூடாது, எழுத வேண்டாம். 10 marks. At the outset, ஆரம்பத்தில், before having a look at a model answer, ஒரு மாதிரி விடையை பார்க்க முன்பு, for this question, இந்த வினாவுக்கான ஒரு மாடல் ஆன்சர் பார்க்க முதல்ல, I intend to share, நான் ஷேர் பண்ண பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன், with you, உங்களோட, some tips or guidelines, சில வழிகாட்டுதல்களை, on how to write paragraphs, எவ்வாறு பந்திகளை எழுதுவது என்பது சம்பந்தமாக. Notice the paragraph writing format. இந்த பந்தி எழுதக்கூடிய ஃபார்மேட்டை பாருங்க. This long paragraph about learning English, இங்கிலீஷ் கற்பது சம்பந்தமாக இந்த நீண்ட பந்தி. The importance of learning English, or advantages of learning English, இங்கிலீஷ் கற்பதன் நன்மைகள் சம்பந்தமான பந்தி. This has 3 important parts, 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. Namely, அவைகளாவன, அதாவது a topic sentence, ஒரு தலைப்பு வசனம் இருக்குது. நம்பர் 2, supporting ideas, அந்த தலைப்பு வசனத்துக்கு துணையாக நிற்கக்கூடிய கருத்துக்கள். supporting sentences, துணையாக நிற்கக்கூடிய வசனங்கள். நெக்ஸ்ட் 1, and a concluding sentence, ஒரு முடிவுரையை வழங்கக்கூடிய வசனம், தீர்வாக அல்லது முடிவாக சொல்லக்கூடிய வசனம். Here are the 3 important elements, இதோ இருக்கிற 3 முக்கியமான கூறுகள் of this paragraph, இந்த பந்தீடு. about importance of learning English, இங்கிலீஷை
கற்பத முக்கியத்துவம் சம்பந்தமாக. நம்பர் 1 டாபிக் சென்டென்ஸ் தலைப்பு வசனம். English has become a very important language for several reasons. பல்வேறு காரணங்களுக்காக இங்கிலீஷ் ஒரு மிக முக்கியமான மொழியாக இருக்கிறது, ஆகியிருக்கிறது. இங்கிலீஷ் ஹேஸ் பிகம், இங்கிலீஷ் ஆகியிருக்கிறது. நம்பர் 2 சப்போர்ட்டிங் சென்டென்சஸ். அந்த தலைப்பு வசனத்துக்கு துணையாக நிற்கக்கூடிய, ஆதரவளிக்கக்கூடிய சாதகமான வசனங்கள், supporting ideas. Here the examples and detail, உதாரணங்களும் விவரமும், that support the topic sentence, தலைப்பு வசனத்துக்கு துணையாக நிற்கக்கூடிய உதாரணங்களும் விவரமும். நம்பர் 3 concluding sentence, முடிவான வசனம். In short, சுருக்கமாக சொல்றேன்டா, English is really essential in today's world. இன்றைய உலகத்தில் இங்கிலீஷ் உண்மையில் எசென்ஷியல், முக்கியமானதாக இருக்கிறது. To recap, recap means what? Recap என்றால் என்ன? It means to state again as a summary. ஒரு சுருக்கமாக மீண்டும் சொல்கிறது, அதுதான் ரீகேப். இதை நாங்கள் ரீகேபிச்சுலேட் என்று சொல்லலாம். ரீகேபிச்சுலேட் என்றாலும் ரீகேப் தான். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன்டா, a good paragraph, ஒரு நல்ல பந்தி, in English comprises, உள்ளடக்கி இருக்கிறது, the 3 main elements, 3 பிரதான கூறுகளை கொண்டிருக்கிறது. above, மேலுள்ள 3 பிரதான எலிமெண்ட்ஸ், கூறுகள். a topic sentence, தலைப்பு வசனம், supporting sentences, துணையாக நிற்கக்கூடிய வசனங்கள், and a concluding sentence, முடிவான அல்லது தீர்வான வசனம். We hope, or I hope, you will find the following paragraph about the advantages of learning English interesting and useful. கீழ்வரும் இங்கிலீஷ் கற்பதன் நன்மைகள் சம்பந்தமாக உள்ள கீழ்வரும் இந்த பந்தியை நீங்கள் சுவாரஸ்யமானதாகவும் பிரயோசனம் உள்ளதாகவும் கண்டு கொள்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐ ஹோப் யூ வில் find it interesting and useful. The importance of learning English. English கற்பதன் முக்கியத்துவம், அல்லது the advantages of learning English. English கற்பதன் நன்மைகள். English has become a very important language for several reasons. பல்வேறு காரணங்களுக்காக இங்கிலீஷ் ஆகியிருக்கிறது ஒரு முக்கியமான மொழியாக. Firstly, முதல்ல முதலில் it enables, அது இயலுமாக்குற, communication, தொடர்பாடலை with people of different nationalities, பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்த மக்களோட தொடர்பாடல் பண்ணுவதற்கு இயலுமாக்கி இருக்கிற. For instance, உதாரணத்துக்கு, one can communicate, தொடர்பு கொள்ள முடியுமா இருக்குது, தொடர்பாடல் பண்ண முடியுமாக இருக்கிற, with people who come from English speaking countries. இப்போ இங்கிலீஷை பேசக்கூடிய நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளை சேர்ந்த மக்களோட கம்யூனிகேட் பண்ண, தொடர்பாடல் மேற்கொள்ள, தொடர்பு கொள்ள. மேலும் as well as, மேலும் countries where English is not the native language. இங்கிலீஷ் நேட்டிவ் லாங்குவேஜ் அல்லாத நாடுகள், இங்கிலீஷ் நேட்டிவ், பூர்வீக மொழி அல்லாத நாடுகள் இருக்குது, அந்த நாட்டுகளை சேர்ந்த மக்களோடையும் தொடர்பு கொள்ள இயலுமானதாக இருக்குது. செகண்ட்லி, இரண்டாவதாக, no one can deny, யாருக்கும் டினாய் பண்ண முடியாது, மறக்க முடியாது, the importance of English, இங்கிலீஷோட முக்கியத்துவத்தை in education, கல்வியில், and
இன் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், மாணவர்களுடைய வாழ்க்கையில், கல்வியில் மாணவர்களுடைய வாழ்க்கையில் இங்கிலீஷோட முக்கியத்துவத்தை யாருக்கும் மறக்க முடியாது. மெனி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் புக்ஸ், உலகத்தினது புத்தகங்கள் பல பப்ளிஷ்ட் வெளியிடப்படுகின்றன இன் இங்கிலீஷில் தான் வெளியிடப்படுகின்றன. ஆல்சோ மேலும் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட், பெரும்பாலான உள்ளடக்கம் ப்ரொடியூஸ்ட் ஆன் தி இன்டர்நெட், இப்போ இன்டர்நெட்டில் உள்ள இன்டர்நெட்டில் ஏற்படுத்தப்படக்கூடிய, உண்டாக்கக்கூடிய, வெளியிடப்படக்கூடிய உள்ளடக்கங்களோட பெரும்பாலானவை இஸ் இன் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ எனவே those who can use English, இப்போ இங்கிலீஷை பயன்படுத்த முடியுமானவர்களுக்கு have access, அவங்களுக்கு நுழைய இயலுமாக இருக்குது. have access, அவங்களுக்கு இப்போ இங்கிலீஷை பயன்படுத்த முடியுமானவர்களுக்கு have access, நுழைய முடியுமாக இருக்குது, அணுக முடியுமாக இருக்குது, அப்ரோச் பண்ண, அணுக முடியுமாக இருக்கிற, to an incredible amount of information, இப்போ நம்ப முடியாத அளவு தகவல்களை அக்சஸ் பண்ண, அணுக, நுழைய, நம்ப முடியாத தகவல்களுக்குள்ளே நுழைய முடியுமாக இருக்குது. அப்படின்னா தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்குது இங்கிலீஷ் அறிவு உள்ளவங்களுக்கு. எடிஷனலி, அதுக்கு மேலதிகமாக இங்கிலீஷ் இஸ் நீடட், இங்கிலீஷ் தேவைப்படுற இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who want to continue their studies abroad, மாணவர்களுக்கு வெளிநாட்டில் அவங்களோட படிப்பை தொடரணுமெண்டா இங்கிலீஷ் தேவைப்படுற, ஸ்பெஷலி இன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ், விசேடமாக இங்கிலீஷை பேசக்கூடிய நாடுகளில். தேர்ட்லி, மூன்றாவதாக இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், பட்டதாரி மாணவர்களுக்கு டு ஃபைண்ட் பெட்டர் ஜாப்ஸ், நல்ல தொழில்களை தேடிக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, கண்டுகொள்வதற்கு பட்டதாரி மாணவர்களுக்கு இங்கிலீஷ் உதவுற. ஏ பிக் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், பெரிய தொகையான கம்பெனிஸ் ரிக்வயர், வேண்டுற தி எபிலிட்டி டு யூஸ் இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷை பயன்படுத்துவதற்கான எபிலிட்டி, திறமை, அதை எதிர்பார்க்குற, எதிர்பார்க்குற, வேண்டுற. ஆஸ் அ குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதியாக. டு ரிக்ரூட், வேலைக்கு அமர்த்துவதற்கு, உள்வாங்குவதற்கு அல்லது வேலைக்கு அமர்த்துவதற்கு. தே ஆர் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப், அவங்களோட தொழில்சார் ஊழியர்களை, அங்கத்தவர்களை ரிக்ரூட் பண்ண, வேலைக்கு அமர்த்துவதற்கு ஒரு தகுதியாக இங்கிலீஷை பயன்படுத்துவதற்கான திறமையை அவங்க எதிர்பார்க்குற, வேண்டுற. ஃபோர்த்லி, நாலாவதாக, தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் க்ரூஷல் ஃபார் ட்ராவல் அண்ட் பிஸ்னஸ். இங்கிலீஷ் மொழி க்ரூஷல், எசென்ஷியல், கீ, இம்பார்ட்டன்ட், முக்கியமானதாக இருக்கிற ட்ராவல் அண்ட் பிஸ்னஸ், பிரயாணம், வியாபாரம், இதுக்கு முக்கியமாக இருக்கிற. பீப்புள் ஹூ கேன் யூஸ் இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷை பயன்படுத்த முடியுமானவர்கள், ஆக்கள், ட்ராவல் அரவுண்ட் த குளோப், உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுற, பிரயாணம் செய்கிற. வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ், எந்த தொடர்பாடல் பிரச்சனைகளும் இல்லாமல். பிகாஸ், ஏனென்றால் இட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஃபார் ஃபாரினர்ஸ், வெளிநாட்டவர்களுக்கான ஒரு சர்வதேச மொழியாக அது இருக்கின்றபடியினால். இட்ஸ் ஈஸி டு கெட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஹெல்ப், இப்போ உதவியை பெற்றுக்கொள்ள இலகுவாக இருக்குது. இஃப் யூ ஆர் அட் அன் ஏர்போர்ட், ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் இருந்தால், ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன், ஒரு புகையிரத நிலையத்தில் நீங்கள் இருந்தால், wherever you are in the world, உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும். பிஸ்னஸ் பீப்புள், வியாபாரம் வர்த்தகம் செய்யக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு நீட் இங்கிலீஷ் தேவை. ஆஸ் இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ், அது வர்த்தகம் அல்லது வியாபாரத்தின் மொழியாக இருக்கின்றபடியினால். they not only use English on the internet,
இன்டர்நெட்டில் இங்கிலீஷை மட்டுமல்ல அவங்க யூஸ் பண்ணுறாங்க. they not only use English on the internet, இப்போ இன்டர்நெட்டில் மட்டுமல்ல அவங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது, பட் ஆல்சோ இன் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இப்போ டிரெக்ட்லி, இப்போ நேரடியாகவும் அவங்க இங்கிலீஷை பயன்படுத்துகிற. இன்டர்நெட்டில் மட்டுமல்ல, நேரடியாகவும் இன் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், நேரடியாக தொடர்பாடல் மேற்கொள்கிற, நேரடியாக தொடர்பு கொள்கிற, அப்பையும் இங்கிலீஷை பயன்படுத்துகிற. இன் ஷார்ட், சுருக்கமாக சொல்கிறேன்டா, இங்கிலீஷ் இஸ் ரியலி எசென்ஷியல் இன் டுடேஸ் வேர்ல்டு. இன்றைய உலகத்தில் இங்கிலீஷ் வந்து உண்மையில் எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட், முக்கியமானதாக இருக்கிற. Well, that's all I have for you now. Thank you very much for watching. It's Yusuf Ishaq Farooq signing off with the greetings once again. And peace, mercy, and blessings of God Almighty Allah be on all of you.